ஜெபம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உமக்கு நன்றி அப்பா. நல்ல தகப்பனே, இந்த புதிய மாதத்தை காணச் செய்த என் அன்பின் தகப்பனே, கடந்த மாதம் 2 நாட்கள் முழுவதும் 40 நாள் எங்களை எந்த ஒரு வருத்தத்திற்கும் ஆளாகாதபடி உம்முடைய கண்ணின் கருவிழி போல பாதுகாத்ததுக்காக நன்றி ஏசப்பா. நன்றி அப்பா. எங்கள் தவறுகளை உணர்த்தி எங்கள் நம்பிக்கை முழுவதையும் மீது வைக்க நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் மீது இருக்கிற சாபத்தை நீங்கி தடைகளை மாற்றி எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணி எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் இந்த ஜேடிகே டிவியை பார்த்து கொண்டு இருக்கிற விசுவாச குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறேன் அப்பா. இன்றும் கூட தகப்பனே, பிள்ளைகள் பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உயர்கல்வி பிள்ளைகள் பரீட்சைக்கு ஆயத்தப்பட்டு கொண்டு இருக்கிற எல்லா மாணவ மாணவிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சரீர சுக பலன் ஜீவன் கொடுங்க ஏசப்பா. எந்த தடைகள் வராதபடிக்கு காலையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி அந்த பிள்ளைகள் கவனமாக வருவதற்கு நீங்கள் கிருபை கொடுங்க ஏசப்பா. சத்துரு எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிற வலைக்குள் பிள்ளைகள் விழுந்து விடாதபடிக்கு பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. தவறான நம்பிக்கையிலையும் கட்டுண்டு கிடக்கிற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்தியா தேசம் போராட்டத்திலும் பாரம்பரியத்திலும் முடக்கி கிடக்க அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உலகத்தில் நடக்கப் போகிற பதற்றங்களுக்கும் குழப்பங்களுக்கும் உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் ஏசப்பா. நாடுகளுக்கு இடையே சமாதானம் இரக்கம் கொடுங்க ஏசப்பா. இந்த ஜேடிகே டிவிக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த ஐயா அம்மாவை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். உங்கள் குடும்பங்கள் பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீங்கள் கொடுங்க ஏசப்பா. இன்னும் தகப்பனே, எல்லா வித தீமைக்கு வேறாய் இருக்கிற சத்துருவுக்கு நாங்கள் இந்த மாதம் முழுவதுமாக அகப்படாதபடி எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா. உம்முடைய மெல்லிய வஸ்திரத்தினால் எங்களை மூடி மறைத்து கொள்ளுங்க ஏசப்பா. என்னை டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. தேவைகள் ஆயினும் இன்னும் இருப்பினும் சோர்ந்து போகவில்லை. என்னோடு நீருண்டு. தேவைகள் ஆயினும் இன்னும் இருப்பினும் சோர்ந்து போகவில்லை. என்னோடு நீர் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. தேவைகள் காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணையில்லை. மனுஷனின் தூசணையில் மனமடிவதில்லை. நீர்
மட்டும் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. மனுஷனின் தோஷணையில் மனமடிவதில்லை. நீர் மட்டும் பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒரு போதும் கலக்கமில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை, வேறு துணை இல்லை. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் இன்று பார்க்க போகிற செய்தி, இயேசு கிறிஸ்து உயிரோடே இருக்கிறார். ஓய்வு நாளின் பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சாலோமே என்பவளும் அவருக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு சுகந்த வர்க்கம் கொண்டு வரும்படி அவர்களை வாங்கி கொண்டு அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவர்களாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை தேவன் தூதனை கண்டு பயந்தார்கள். அவர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. மார்க்கு 16:1-1 என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கல்லறையில் வைக்கப்பட்டிருந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை பார்க்க வந்தவர்களுக்கு தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்ட செய்தி. இன்றைக்கு நமக்கும் அதே செய்திதான். இயேசு கிறிஸ்து நமக்கொரு நல்ல தகப்பனாக இருப்பார் என்று எண்ணிக்கொண்டு இருந்தோம். ஆனால் அவர் மரித்து போய் விட்டார். இனிமேல் நாம் எப்படி வாழ போகிறோம்? நமக்கு ஆதரவாக யார் இருப்பார்கள்? இனிமேல் நமக்கு யார் உதவி செய்வார்கள்? இனி அவ்வளவுதான் என்று எண்ணி கலங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் பயப்படக்கூடாது. இயேசு உயிரோடே இருக்கிறார் என்று அவர்கள் எதிர்பாராது இருந்த ஆறுதலான ஒரு செய்தி வந்தது. அதே செய்தியைத்தான் இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடே இருக்கிறார். இன்றைக்கு நாம் யாரை விசுவாசிக்கிறோம்? எப்படிப்பட்டவரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்து இன்றைக்கோ வாழ்ந்தார், மரித்தார். அவர் அப்படியாக சமாதியாகி போய்விட்டார். அவருடைய வாழ்க்கை முடிந்து போய் விட்டது. அவருடைய கல்லறையை இன்றைக்கும் இருக்கிறது, அவ்வளவுதான் என்று சாதாரணமாக ஒரு மனிதன் மரித்ததை போல, மரித்து போனவரை போல நாம் விசுவாசிக்கவில்லை. நாம் விசுவாசிக்கிறவர் மரித்தும் உயிரோடே இருக்கிறார். அவர் சாதாரணமானவர் அல்ல. இந்த அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனானவர். அவர் ஒரு மெய்யான தெய்வம். அவர் சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் நான் உயிரோடே இருக்கிறேன்.
என்கிற இந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் அநேக இடங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பாலகனாக இந்த உலகத்தில் பிறந்தபோது உலகத்திற்கு சொல்லப்பட்ட வார்த்தை பயப்படாது இருங்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதே வார்த்தையைத்தான் தேவ தூதர்களும் சொன்னார்கள். ஆகவே நாமும் நம் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. தேவனாகிய கர்த்தர் ஏன் இந்த வார்த்தையை அடிக்கடி சொல்லுகிறார் என்றால், நம்முடைய எதிராளியாகிய பிசாசு என்கிற ஒருவன் இருக்கிறான். அவன் நம்மை விட்டு எப்பொழுதும் வேதனைப்படுத்தி அவன் கைக்குள் வைக்கிறான். நமக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் தடை செய்கிறான். நம்முடைய சந்தோஷத்தை கெடுத்து நம்முடைய வாழ்க்கையை நாசமாக்கி நினைக்கிறான். அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்களில் ஒன்று பயம். அந்த பயத்தின் வழியாகத்தான் அவர் நமக்குள்ளே நுழைந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் கெடுத்து விடுகிறார். ஆனால் தான் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே இருங்கள். நாம் பயந்தால் பிசாசானவன் அவன் வழியாக நமக்குள் நுழைந்து தீமையை உண்டாக்கி நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடி விடுவான். காரணம், அவன் ஒரு கொலைகாரன், அழிக்கிறவன். ஆகவேதான் தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து, பயப்படாதிருங்கள், உங்களுக்காக மரித்தேன், இன்றும் உயிரோடே இருக்கிறேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். வாரத்தின் முதல் நாளாகிய இன்றைய தினம் சாயங்கால வேளையில் சீசர்கள் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் என்பதாக பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அவருடைய சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்கள். நம்மையும் கொலை செய்து விடுவார்களா என்று பயந்து ஒரு வீட்டுக்குள் கதவை பூட்டி கொண்டு இருந்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தன்னுடைய சீஷர்களுடைய பயத்தை சந்தோஷமாக மாற்றினார். அதே சமயத்தில் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25 என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதாவது தேவனாகிய கர்த்தரை குறித்த பயம் ஒன்றை தவிர எந்த மனிதனை குறித்தும் வேறு எந்த விதமான பயமும் நமக்கு இருக்கக்கூடாது. நம்மை சுற்றிலும் இருக்கிற தீமை செய்ய நினைக்கிற சில மனிதர்கள் நம் மீது பெரிய பயத்தையும் சந்தோஷத்தையும் கெடுப்பதற்காகவே, சமாதானத்தை கெடுப்பதற்காகவே, நம்மை முடக்கி போடுவதற்காகவே வருவான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படும் போது, என்னை அடித்து கொல்லுகிறீர்களே என்று சொல்லி மரணத்தை கண்டு பயப்படவில்லை. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக மரணத்தை மேற்கொண்டார். அதற்கு பிறகுதான் ஸ்தேவான், யாக்கோபு போன்ற பரிசுத்தவான்கள் எல்லாம் தேவனாகிய கர்த்தருக்காக தைரியமாக மரணத்தை சந்தித்தார்கள். பரிசுத்த பவுல், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று மரணத்தை பார்த்து தைரியமாக கேட்டார். பரிசுத்த ஸ்தேவான் மீது கற்கள் வீசப்பட்டு இரத்தம் வடிய மரித்து கொண்டு இருந்தபோது, சாகிறேன், என்னை காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அவர் கதறிக்கொண்டு இருக்கவில்லை. பிதாவே, உம்முடைய கைகளில் என்னை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். இந்த மரண இருள் என்பது பிசாசினால் வரக்கூடிய இருளே. போ என்று சும்மா சொல்லிக்கொண்டே இருந்தால் போய்விடாது. பொதுவாக இருள் விலக வேண்டுமென்றால் அதற்கு ஒரே வழிதான் இருக்கிறது. அதாவது வெளிச்சம் வர வேண்டும். அந்த வெளிச்சம் வந்துவிட்டால் இருள் தானாகவே போய்விடும். அதே போலதான் ஒரு மனிதனுக்குள் இருக்கிற மரண இருளின் ஆவி விலக வேண்டுமானால் வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்து உள்ளத்திற்குள் வர வேண்டும். அப்படி வந்துவிட்டால் போதும், அது மரண பயம் தானாகவே மாறி போய்விடும். அவ்வளவுதான். இயேசு கிறிஸ்து ஏன் மரணத்தை ருசி பார்க்க வேண்டும்? அதாவது மரண பயத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டுமானால் அந்த
மரணத்தின் வழியாக அவர் போய்தான் ஆக வேண்டும். அதனால்தான் அவர் சிலுவையில் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்து மரணத்தின் வழியாய் கடந்து போய் அந்த மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்தார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கத்தக்கதாகத்தான் வல்லமையுள்ள நான் இருக்கிறேன் என்றார். உன் வருமானத்திற்கு நான் ஒரு வழியை உண்டாக்குவேன். இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருக்கும் வரைக்கும் நான் உன்னோடே கூட இருப்பேன். இந்த உலகத்தை விட்டு நீ பரலோகத்திற்கு வரும் பொழுதும் கூட உன்னை வரவேற்க அங்கேயும் நான் இருப்பேன். ஆகவேதான் இந்த பூமியில் நான் உன்னோடு கூட இருப்பேன், பரலோகத்திலும் நான் உன்னோடு இருப்பேன். அதற்காகத்தான் மரணத்தை ஜெயித்து உயிர்த்து எழுந்தேன். அப்படிப்பட்ட நான் உனக்கு இருக்கும் பொழுது ஏன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுகிறாய் என்று கேட்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடே இருக்கிறேன். சிலுவை என்பது இந்த உலகத்தின் நியாய தீர்ப்பு என்று பார்க்கிறோம். சிலுவை என்பது இரட்சிப்பை கொண்டு வருகிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவை நியாய தீர்ப்பை கொண்டு வரும் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்தபடியால் தேவன் யாவரையும் நரகத்திற்கு அனுப்ப மாட்டார் என்று நம்புகிறார்கள். இந்த உலகத்தில் இயேசுவை சிலுவையில் நியாயம் தீர்க்கிறது என்று நினைத்தது. ஆனால் உண்மையில் சிலுவையை அவர்களுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது. ஒளி இருள் மீதான நியாய தீர்ப்பாய் இருந்தது. ஒளியானது உலகத்திலே வந்து இருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிற அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாய் இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்தில் வராது இருக்கிறான். சத்தியத்தின்படி செய்கிறவன் எவனோ தன் கிரியை ஒளியின் இடத்தில் வருவான் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவை என்றால் இந்த உலகத்தில் அதிபதியின் தோல்வி என்று. இந்த உலகத்தின் அதிபதி சாத்தான் இயேசுவின் சத்துரு. அவருடைய மரணத்திற்காக வெகு நாட்கள் சதி செய்தார்கள். மேலும் இயேசுவின் மரணம் அவர்களுக்கு பெரிய வெற்றியாக பார்க்கப்பட்டது. அவர்கள் இயேசுவின் மரணத்தினால் வரும் இரத்த பழி தங்கள் மேல் இருக்கும் என்று பரியாசம் செய்தார்கள். அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள். மேலும் அவர்கள் அவனுடைய இரத்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்றார்கள். சாத்தானும் அவனை பின்பற்றுகிறவர்களும் இயேசுவை அழிக்க விரும்பினார்கள். ஆனால் அவர்கள் ராஜாவாக நியாயாதிபதியாக உயர்த்தப்பட்டதின் முதல் படி சிலுவையாக இருந்தது. இயேசுவின் மரணம் சாத்தானுக்கும் அவனை பின்பற்றுகிறவர்களுக்கு ஆரம்பத்தில் வெற்றியாகத்தான் தோன்றியது. ஆனால் உண்மையில் அது படு தோல்வியாகத்தான் அவர்களுக்கு இருந்தது. இயேசு சாத்தானின் அதிகாரத்தை அழித்தார். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் கல்லறையில் வல்லமையையும் மரணத்தின் கூரையும் அழித்து போட்டது. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 57. இயேசுவின் மரணம் நாம் சாத்தானை மேற்கொள்ள வழிவகுத்து இயேசுவே தங்கள் ஆக்கினை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தார்கள். ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சிலுவையில் இயேசு எல்லாரையும் தம்மிடத்தில் இழுத்து கொண்டு வழிவகுத்து இயேசு இங்கே சிலுவையை மூலமாகத்தான் தேவன் எல்லாரையும் இழுத்து கொள்ளுவார். உண்மையாகவே நம் ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது பலர் பொருளாதார நன்மைக்காக அவரை பின்பற்றினார்கள். சிலர் அற்புத அடையாளங்களை காண்பதற்காகவே அவரை பின்பற்றினார்கள். பெரும்பாலோர்கள் யூதர்கள். இயேசு ஒரு உலக பிரகாரமான ராஜாவாக வருவார். அவர் ராஜ்யத்தின்
குடிமக்களாக இருப்பதன் மூலமாக பல நன்மைகளை பெற்று கொள்ளலாம் என்று எதிர்பார்த்து இருந்தார்கள். அவைகள் எல்லாம் இயேசு தரமாட்டார் என்று அவர்கள் உணர்ந்த போது பின்வாங்கி போனார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவை மூலமாக ஜனங்களை நம்மிடத்தில் இழுத்து கொள்வதாக சொன்னார். ஆனால் இந்த உலகத்தில் அந்த மாபெரும் அன்பை நிரூபித்தார். அன்பை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்தில் எந்த ஒரு மனிதனும் தன் சத்துருக்களுக்காக மரிக்க மாட்டான். ஆனால் இயேசுவே தம்முடைய சத்துருக்களுக்காகத்தான் மரித்தார். தேவனிடத்தில் வருவதற்கு எந்த இன பாகுபாடு கிடையாது. இயேசுவின் மரணம் மனிதனிடத்திலிருந்து பிரிக்கும் எல்லா தடைகளையும் தகர்த்து எறிந்து நாம் தேவனோடும் ஒருவரை ஒருவர் உண்மையான ஐக்கியத்தில் வைத்து கொள்ள வேண்டும். நம் இரட்சிக்கும்படியாகவும் இந்த ஜீவனின் நம்பிக்கையை பெற்று கொள்வதற்காகவும் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்து சிலுவையில் மரித்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இயேசு கிறிஸ்து நம்முடைய சபையை கட்டுவதற்காக வாக்குத்தத்தம் பண்ணினார். அப்போஸ்தலர் மூலமாக சுமார் கிபி 33 எருசலேம் பட்டணத்தில் சபை ஆரம்பமானது. அந்த சபைக்கு ஒரு பிரதான கட்டளைகளை கொடுக்கப்பட்டது. அந்த கட்டளை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷத்தை கொண்டு செல்லும்படியான கட்டளையாக இருந்தது. முதலில் இரட்சிப்பின் செய்தியை முதலில் எருசலேம் பட்டணத்திலும் பின்பு யூதாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் முதற்கொண்டு செல்வதாக இருந்தது. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அவர்களோடு இருந்தபடியினால் மரித்த ஆவியானவருடைய வழி நடத்தலினாலும் அப்போஸ்தலர்களும் மனமாற்றம் அடைந்தவர்களும் அந்த திட்டத்தை பின்பற்றினார்கள். அந்த சந்ததியிலேயே தான் அவர்கள் சுவிசேஷத்தை வானத்தின் கீழிருந்து சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கித்தார். உலகம் அன்று இருந்தது போல இன்று இல்லை. கிறிஸ்தவ தலத்தில் பவுலும் சீலாவும் நாங்கள் செய்த பிரசங்கத்திலே உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்து இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உண்மையாகவே அவர்கள் உயிர்த்தெழுந்த கர்த்தரை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். கிறிஸ்து மீது விசுவாசம் வைத்தவர்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றம் ஏற்பட்டது. அங்கே புதிய உலகம் ஆரம்பமானது. இன்னும் இந்த உலகத்தில் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பல இடங்கள் உண்டு. சுவிசேஷம் மனித இனத்தின் மிக பெரிய மாற்றம் ஏற்பட்டது. இனத்தின் மீது மிக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இன்னும் உலகத்தில் பல மாற்றத்தை உணர்கிறார்கள். ஒழுக்க நெறிகள், பெண்களின் நிலை, குடும்பம், மனிதனின் உறவுகள், அரசியலில், நீதி, கல்வி, கலை, இசை, அடிமைத்தனம், போர் மற்றும் பாவத்தின் மீதான மனப்பான்மையில் மிக பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது. உலகம் எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும் கிறிஸ்துவினாலும் சுவிசேஷத்தினாலும் நன்றாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. மறுமுனையில் பொருளாதாரம், உற்பத்தி, தொழில்நுட்பம், தொடர் தொலைவு போன்றவற்றில் உலகம் மிக பெரிய சாதனைகளை நிகழ்த்தினாலும் கூட மனிதர்களாக நாம் தேவன் அல்லாமல் ஒன்றுமில்லை. எல்லாவற்றிலும் நாமாகவே செய்து முடிக்க முடியும் என்று நினைத்து பார்த்தால் நாம் சிருஷ்டிகர் இல்லை என்று மறுப்பது. அவர் இருக்கிறார், என்னிலும் உண்மை மாறப்போவது இல்லை. இயேசுவையும் அவருடைய கிறிஸ்துவத்தையும் நிராகரிப்பது மனித இனத்தை உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்லாது, மனித இனத்தை மிகவும் கீழான நிலைமைக்கு கொண்டு வந்துவிடும்.
கிறிஸ்தவர்களின் ஒவ்வொரு தலைமுறையினரும் சுவிசேஷத்தை உலகமெங்கும் எடுத்து சென்றிருந்தால் சூழ்நிலை இன்று எவ்வளவு வித்தியாசமாக இருந்திருக்கும். பல யுத்தங்கள் தடுக்கப்பட்டு இருக்கும். இன்று பலரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கும். பெரும்பாலான பாவங்கள் காணாமல் போயிருக்கும். ஒட்டுமொத்த மனிதர்கள் இன்னும் தேவ பக்தியாய் இருந்திருப்பார்கள். நம் தேவ சித்தத்திற்கு கீழ்ப்படியாத தவறும் போது நாம் துன்பப்படுகிறோம். வேதாகமத்தின் சத்தியங்களை மறந்து பக்தி ரீதியாக தவறு செய்பவர்களோடு ஐக்கியம் வைத்து கொள்கிறார்கள். கர்த்தர் நாம் செய்யும்படியாக கட்டளையிட்டதின்படி நாம் செய்யாது இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருப்போம். கர்த்தர் நாம் செய்யும்படியாக கட்டளையிட்டதின்படி நாம் செய்து இருந்தால் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருப்போம். உலகில் பல நாடுகளுக்கு நாம் சுவிசேஷத்தை இன்னும் முழுமையாக எடுத்து செல்லவில்லை. இன்று சபை உலகம் முழுவதும் காணப்படுகிறது. இன்று உலகில் பல வகையான போக்குவரத்து சாதனங்கள் உள்ளன. இதன் காரணமாக கிறிஸ்தவர்கள் தாங்கள் போக விரும்பும் இடத்திற்கு வேகமாக செல்ல முடிகிறது. இன்று சில மணி நேரங்களிலேயே உலகை சுற்றும் ஜெட் விமானங்களை பெற்றிருக்கிறோம். காரணத்தினால் நாம் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்தான். முதலாவது, ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். உலக மக்களை பாவத்தின் பிடியிலிருந்து விடுவித்து தம்முடைய நித்திய வாசஸ்தலத்தில் சேர்க்கும்படியாகவும் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படவும் இந்த அப்போஸ்தலர்களை முதலாவது தம்முடைய ராஜ்யத்தின் பணிக்காக தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று பெயரிட்டார் என்று பார்க்கிறோம். அதை தொடர்ந்து அநேகர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். பேதுரு தமது நிருபத்தில் எழுதும் போது, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்த வாக்குதலினாலே கீழ்ப்படிதலும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது என எழுதுகிறார். 1 பேதுரு 1:2. இன்றைக்கு இந்த விதமாக தேவன் நம்மையும் தெரிந்து கொள்ளுகிறார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர் என்ற வாக்கின்படி கீழ்ப்படிதலும் இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கும் சிலரே ஒப்பு கொடுக்கிறார்கள். அவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களை பரதேசி என வேதம் சொல்லுகிறது. மேலும் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனங்களை தெரிந்து கொண்டார். 1 கொரிந்தியர் 1:27. ஆம், ஞானிகள் தங்களுக்கு ஞானத்தை நம்பி மோசம் போகிறார்கள். தங்களுடைய ஞானத்தினாலே மேன்மை கொண்டு கர்த்தர் யார், அவரை நாங்கள் விசுவாசிக்க வேண்டியதின் அவசியம் என்ன போன்ற கேள்விகளை கேட்டு மோசம் போகிறார்கள். இந்த உலகத்தில் ஞானம் தேவனுடைய பார்வையில் பைத்தியமாய் இருக்கிறது என்பதை அவர்கள் அறியாது போகிறார்கள். ஆகையால் தேவன் தள்ளுண்டவர்களையும் பைத்தியமாக எண்ணப்படுகிறவர்களையும் தெரிந்து கொண்டு அவர்களை ஞானவான்கள் ஆக்குகிறார். அப்படியாக கலிலேயரை தேவன் தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக அவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதை விரும்பினார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாக தேவன் இவ்விதமாக மக்களை தெரிந்து கொண்டார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டதாய் இருக்கும்? தேவன் தாம் தெரிந்து கொண்டவர்களை ரட்சிக்கும்படியாக ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நாம் வேதாகமத்தில் பார்க்கிறோம். அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர் 11களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து
கூட்டி சேர்ப்பார். மார்க்கு 13:27. ஒருவரும் கைவிடப்பட்டு போகக்கூடாது என்பதற்காகவே வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசையிலும் உள்ளவர்களை கூட்டி சேர்ப்பார் என பார்க்கிறோம். அப்பொழுது பல பாஷைகளை பேசுகிறவர்களும் பல நிறத்தவர்களும் பல நாட்டவர்களும் அவர்களுடைய சமூகத்தில் சேர்க்கப்படுவார்கள். அந்த கூட்டத்தில் நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருப்பது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற தகுதியுடையவராக நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நம்மை தகுதிப்படுத்தி கொள்ள கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நம்மை கர்த்தருடைய சித்தத்திற்கு வலது பக்கத்திலா அல்லது இடது பக்கத்திலா? வலது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு தேவனால் உண்டாக்கப்பட்ட இடம் கிடைக்கும். அவர்களுக்கு தேவன் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் உலகம் உண்டானது அதற்கென்று ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம். உலகத்தில் உள்ள சிறப்பான கட்டிடங்களை கட்ட பல வருடங்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். அப்படிப்பட்ட பல வருடங்கள் கட்டப்பட்ட கட்டிடங்களை நாம் பார்க்கும் பொழுது அப்படியே அசந்து போய் விடுகிறோம். உலகம் உண்டானது நமக்காக தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிற இடம் எப்படி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உலகத்தையே சரிவர பார்க்காதவர்கள் கோடிக்கணக்கானோர் உண்டு. இந்த பூமியை இவ்வளவு அழகாக இருக்கும் பொழுது தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உண்டாக்கி வைத்திருக்கும் அந்த பரலோகம் எவ்வளவு அழகாய் இருக்கும் என்பதை எண்ணி பார்க்கும்போது நாம் அதற்கு தகுதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்பதை நினைத்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம். அப்படி ஆனால் கர்த்தருடைய வேதத்தை வாசித்து மெய்யான சுவிசேஷத்திற்காக கீழ்ப்படியுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாக மாற பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருடைய சபையில் சேர்க்கப்படுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுவார். தெரிந்து கொள்ளப்பட்ட அப்போஸ்தலர்கள் உலகமெங்கும் சென்று சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்து அநேக ஆத்துமாக்களை இரட்சிக்கப்படவும் சபைகள் எழுப்பவும் வழிகளை ஏற்படுத்தினார்கள். அதை போல ஒவ்வொரு கிறிஸ்தவளும் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய உண்டு. அதற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவின் சந்ததியாகவும் ராஜரீகமான ஆசாரியர் கூட்டமாகவும் அசுத்தமான உலகத்தில் பரிசுத்த ஜாதியாகவும் நாங்கள் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள் இந்த வகையை சேர்ந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த உலகத்தில் நாம் அனைவருக்கும் சொந்தமானவர்களாகவும் இருக்கிறோம். நாமும் தேவனுடைய வேலைக்காக ஏதாவது ஒரு வகையில் செய்து தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். கர்த்தர் தம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென்.